ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல். இப்போதான் காலையில் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தேன், அதை உடச்சிட்டு இப்போ மறுபடியும் வேணுமாமா கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம் தெரியுமா? நம்ம வந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது, அதுக்காக போகிறோம் இல்லையா? பயங்கரமான உச்சபட்ச வெயில், தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அப்படி போயிட்டு இருக்குது. நம்ம வந்து கிளம்புவோம், வேறு நச்சிட்டு இருக்கேன். ஹெலிகாப்டர் எடுமா, இமீடியட்டாக கூட்டு போய் எங்கேயாவது கடையில் பார்த்து வாங்கி கொடுத்தா தான் அடங்குவான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லவே மாட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே துருவா விட்டுட்டு போகலாம். நான் வந்து பஜ்ஜி வாங்குறதுக்காக வந்திருக்கு. நிலா சுட சுட போட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. அங்கே பாருங்க, நாங்கள் வந்த வண்டி நல்லா பறக்குது. வண்டி பழைய வண்டி, நல்லா சரியான பிக்கப்பு, பறக்குது. ஆனால் வந்து ஏசி மட்டும் இல்லை, பழைய வண்டிங்கிறதுனால ஏசி இல்லை, மற்றபடி வண்டியெல்லாம் பறக்குது. வாங்கிட்டு வரேன். இந்த பையன் வந்து என்னோட அசிஸ்டன்ட். இன்னைக்கு வந்து இவர் தான் வண்டி ஓட்டுறாப்புல. எங்க அம்மா ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்திருக்காப்புல, வித்தவுட் சேலரியில வேலைக்கு சேர்ந்திருக்காப்புல. ஹலோ, யாரு கேட்டது பஜ்ஜி? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. இங்கே ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சாச்சு. பசிக்குதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. தோசைக்கு நின்றுட்டு இருக்கோம், ஆனால் சாப்பிடுவானு தெரியல. துருவா எங்கே பாரு. துருவா எந்த ஊரில் இருக்கும்னா தேவக்கோட்டையில் இருக்கும். கோயிலுக்கு வந்தாச்சு. துருவா எங்க வந்திருக்க? சாமி கும்பிட வந்திருக்கீங்களா? வா போய் சாமி கும்பிடு. அப்பனா ரோட்டில் உட்காந்து எங்களோட ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த ஏரியால இருப்போம். இந்த வருஷமா அங்கேயே இடம் முடிச்சுட்டாங்க. எப்பவுமே இடம்லாம் இல்லை, வந்தா நமக்கு தான் ஓகே இடம். ஆனா ஒரு சமயத்துல இடம் பிடிக்க வேண்டியது, வேற யாரும் அவங்க உட்காந்துருவாங்க. பொதுவா சாப்பிட வைக்க அது முடியல. அங்க பாருங்க, எங்க ஆடிட்டு இருக்காங்க. அங்க ஆடிட்டு இருக்கிற ஆதித்யா கூட சேர்ந்து இப்ப வருவானா, அவன் ஜோரையும் சேர்த்து நாளை சாப்பிட்டு போறோம். ஆக்சுவலி நம்ம வந்து தம்பிக்கு இங்கே தான் காது குத்துறோம். இதான் குலதெய்வம் கோயில். அப்போ வந்து தம்பிக்கு இங்கே மணி வாங்கி வச்சோம். இங்கே பாருங்கள், துருவன் பேர் போட்டிருக்கும். பகலில் நான் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். துருவன், திருப்பூர். நாங்களாம் சாப்பிட உட்காந்துட்டோம். சாரையும் குட்டி சாரும் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. இடம் முடிச்சு வச்சுருக்காங்க இங்கே. ஹாய் துருவா. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. கொஞ்ச நேரம் கோவில்லையே நைட்டை வந்து சாப்பாடு. நமக்கு 3 நேரமும் இங்கே தான் சாப்பாடு. கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ ரூம்ல இருந்து மறுபடியும் கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், டே 2. துருவா போகலாமா? போகலாம். அவ்வளோ போகிற வழியில வந்து வழியாயிருவோம். சிக்கன் பீஸ் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு எல்லாரும் அவளை பிடிச்சி சாப்பிட்டுமா.
ஆக்சுவலி வருவாங்களா என்னன்னு தெரியல, வந்துருவாங்க நம்புவோம். முடிந்தது. தூக்கிட்டு வந்த கட்டெல்லாம் போர்ட்ரைட்ல இருக்கும், எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க சொல்றேன். இப்போ இந்த கரும்பு வந்து இங்க வச்சுட்டு போகணுமா, இதை ஏலத்துக்கு விடுவாங்களாம். ஒரு கரும்பு 1000-2000 போகுமா. நீ மண்டையில போட்டுறாதீங்கடா. இங்க பாருங்க, நம்ம பெத்த தங்க முடியுது பாருங்க. எங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி வரான், விளாடுறான், ஆலிக்ஸா கூட போறான், அதேதான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, சார் மட்டும் வந்து குடத்தோட வாங்கி குடிக்கிறேன். என்ன தெரியும் அப்பா அப்படி பண்றாங்க. மாமா ஆசைப்பட்டு சொம்போட கொடுத்துருக்கேன், அதனால குடிச்சிட்டு இருக்கேன். அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அம்மா வீடியோல தெரியல, அப்படி ஒரு தாக்கத்துல இருக்கோம் நாங்க. வெயில். நாங்கள் இப்போ வந்து ரூமுக்கு போய் வெக்கேட் பண்ண போகிறோம். இங்கே கோயிலில் எல்லா வேலையும் முடிஞ்சு அன்னதான் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் சாப்பிடல, எங்களால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்ததில் முடியல. வந்து ரூம் எல்லாம் வந்து வெக்கேட் பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு. இனி வெக்கேட் பண்ணி வெளியே போக வேண்டியதான். ஒன்றும் இல்லை, பூட்டிட்டு கிளம்ப வேண்டியது. எல்லாம் ரெடியாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி கீழே கொண்டு போய் சாவியை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கோவிலுக்கு போய் எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். துருவா போலாம், ஒரே விளையாட்டு துருவாலாம். எனக்கு தெரிஞ்சு காரில் ஏறணும்னு சரியான விளையாட்டு. சரி, நம்ம வந்து இங்க இருந்து நடை கட்டுறோம். ஓகே, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஹாய், நாங்கள் கார் எடுத்துட்டு எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு இந்த காரை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. திராட்சை பார்த்தோம் தோல்ல துண்டு போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது வாட்டுக்கு தொங்கிட்டே இருக்கு, ஒன்றும் கவலை இல்லை. அது வாட்டுக்கு அப்படி பிடிச்சிக்கிட்டு வருது, பள்ளி குஞ்சு மாதிரி. என்ன இப்படி வேர்த்திருக்கு? ஒரே வீடு வந்து சேர்ந்துட்டோம். நிறைய திங்ஸ் இருக்கு, ஆனால் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு ஏறணும். எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இந்த ரெண்டத்தையும் ஏற்றிட்டு நான் போகிறேன். கூட எதையாவது நான் எடுத்துட்டு வரேன். நீங்கள் வெயிட்டா இருக்கு. வந்தோடனே தம்பி விளையாட போயிட்டான். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மேல.